வெல்கம் டு மை கிளாஸ். டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சி ப்ரோக்ராம். சி ப்ரோக்ராமோட பேசிஸு ஃபார் பிகினர்ஸ்க்காக இன்றைக்கி பார்க்குறோம். வாட் இஸ் த சி ப்ரோக்ராம்? முதல்ல ப்ரோக்ராம்னா என்னென்னு பார்ப்போம். ப்ரோக்ராம் அப்படின்னா இட் இஸ் த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா நம்மளோட ஹியூமன் பீயிங்க்கு நம்மளோட லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற நம்ம லாங்குவேஜில் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி சிஸ்டம்க்கு, மிஷின், கம்ப்யூட்டருக்கு நம்ம வந்து அதோட லாங்குவேஜில் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அதுதான் ப்ரோக்ராம்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் சி பார்க்கலாம். சி வந்து ஒரு ஹை லெவல் அண்ட் லோ லெவல் லாங்குவேஜ். சி வந்து ஹை லெவலாகவும் யூஸ் பண்ணப்படுது, லோ லெவல் லாங்குவேஜாகவும் யூஸ் பண்ணப்படுது. ஸோ இது வந்து மிடில் லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பேசுகிற மாதிரி நம்மளோட ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் அதேமாரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா ஹார்ட்வேர் வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரியான லாங்குவேஜ் வந்து லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டாகவும் யூஸ் பண்ணப்படுது சி. அதனால் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா மிடில் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் சி வந்து வேர்ல்டு மோஸ்ட் பாப்புலர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சி இஸ் த ப்ரொசீஜரல் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது சிக்குன்னே நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. நம்ம அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண மட்டும்தான் நம்மளால் ப்ரோக்ராமை எழுத முடியும். நெக்ஸ்ட்டு சி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? சி டெவலப்ட் பை டென்னிஸ் ரிச்சி. டென்னிஸ் ரிச்சி அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் பெல் லேபில் 1972 வந்து டெவலப் பண்ணாங்க. ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப் பண்ணுறதுக்காக, யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப் பண்ணுறதுக்காக அவர் கண்டுபிடிச்ச லாங்குவேஜ் தான் சி லாங்குவேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் யூசர் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் யூசர் லாங்குவேஜ்னால் என்ன? அதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் நம்மளோட யூசர் லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா A to Z 0 to 9, அதாவது ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நியூமரிக்கை கம்பைன்ட் ஆனது தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பட் இந்த லாங்குவேஜ் வந்து மிஷினால் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரே லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பைனரி லாங்குவேஜ். பைனரி லாங்குவேஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 0 and 1, காம்பினேஷன் ஆஃப் 0 and 1s தான் பைனரி லாங்குவேஜ். ஸோ நம்ம எழுதுகிற ப்ரோக்ராமிங் கோடிங்கை மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற பைனரி லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் கம்பைலர். ஓகே, நம்ம சி ப்ரோக்ராமில் நம்ம யூஸ் பண்ணுற கம்பைலர் என்னென்னு பார்க்கலாம். சி ப்ரோக்ராம் கம்பைலர் என்னென்னு பார்க்கலாம். டர்போ சி, தேவ் C++, கோட் பிளாக்ஸ் அண்ட் எக்ஸட்ரா. இன்னும் நிறைய இருக்குது கம்பைலர். நம்ம வந்து தேவ் C++ யூஸ் பண்ணி நம்ம கோடிங் பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு சி ப்ரோக்ராமோட பேசிக் சின்டாக்ஸ் பார்க்கலாம். C program start with hash include stdio.h. hash அப்படிங்கிறது தான் ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ். ஓகேவா? இது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இது வந்து ப்ரோக்ராமோட என்விரான்மெண்ட்டை செட் பண்ணுது. இப்போது இது வந்து stdio.h அப்படிங்கிற ஆங்குலர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்டோட ஹெட்டர் ஃபைல், அதாவது சியோட பில்டின் ஃபங்க்ஷன், ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம கால் பண்ணுறோம். .h அப்படிங்கன்னு அதை வந்து நம்மளோட ப்ரோக்ராம்குள்ளே நம்ம இன்க்ளூட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகே, இது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ரைட் த சி ப்ரோக்ராம். நெக்ஸ்ட்டு வந்து மெயின் ப்ரோக்ராம். மெயின் ப்ரோக்ராம் வித் ஓப்பன் பேரந்தசிஸ் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ். இதோட ரிட்டன் டைப் என்னென்னா இதோட ரிட்டன் டைப் வாய்ட் வந்து நல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷன் கால், இதோட ரிட்டன் டைப், இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும்போது, இனி வரப்போகிற கிளாஸில் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். அப்போ இது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ புரியலைனாலும் விட்டுருங்க. ஜஸ்ட் இது வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் வித் ஓப்பன் ப்ராக்கெட், ஓப்பன் பேரந்தசிஸ் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சிம்பிளாக நம்ம வந்து பிரிண்டை கொடுக்குறோம். printf அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஹலோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கோம். இந்த printf அப்படிங்கிறது வந்து இதோட ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன். நம்ம stdio.h இன்க்ளூட் பண்ணால் மட்டும்தான் இதே மாதிரியான நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது நம்ம யூஸ் பண்ண முடியும். இன்னொன்று, இது வந்து அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? scanf அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? scanf இது வந்து இன்புட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
இது எதுக்காக அப்படின்னா யூசர்கிட்டருந்து நம்ம வந்து இன்புட்டை வந்து வாங்குகிறோம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற கீவேர்டு தான் ஸ்கேன்எஃப். இதுவுமே வந்து stdio.ல் இருக்கிற ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன். இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம வந்து எண்ட் வித் செமிகோலன். செமிகோலன் நம்மளுக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா டெர்மினேட் த ஸ்டேட்மெண்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட்டு வந்து நம்ம இங்கிலீஷில் ரைட் பண்ணும்போது ஃபுல் ஸ்டாப் வைப்போம் இல்லையா, அது மாதிரி நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுதும்போது செமிகோலன் எண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் இதோட முடியுது அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்கிற மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஓகேவா? இப்போ வந்து இது எண்ட் வித் க்ளோஸ் பேரந்தசிஸ். இதுதான் மெயின் பாடி ஆஃப் த ப்ரோக்ராம். இப்போ நம்ம வந்து C++ஐ எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும், அப்புறம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சிம்பிள் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேவ் C++ டவுன்லோட் பண்ணுவோம். கூகுளில் போய் சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். கூகுளில் தேவ் C++ டைப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் லிங்க்கு. ஃபஸ்ட் லிங்க்கே நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் போதும். இப்போ டவுன்லோட் ஆகும். வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இந்த டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. அந்த சிம்பிள் வரும். இப்போ நீங்கள் Ctrl+J ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த ஃபோல்டரை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இதில் இந்த இருக்குல்ல .exe ஃபைல் இருக்குல்ல, இதை டபுள் கிளிக் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ தேவ் C++ இன்ஸ்டால் ஆகிட்டு டெஸ்க்டாப்பில் இருக்க ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சி தான் சிம்பிள் ப்ரோக்ராம். ஜஸ்ட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், ஹலோ டைப் பண்ணியிருக்கோம். அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஹலோ வந்துடுச்சா? தட்ஸ் இட். ரொம்ப சிம்பிள். அது கீழே இருக்கிறது அது எத்தனை செகண்டில் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு அப்படின்றது ப்ராசஸ் டைமிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட டவுட்டை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.